தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இந்த நேர்காணலுக்காக இணைந்திருப்பவர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சார் திடீர்னு அண்ணாமலை அவர்களுக்கு செந்தில் பாலாஜி, ஜோதிமணி போன்றவர்கள் மேல்லாம் பாசம் வந்திருக்கு அப்டின்னே சொல்லலாம். அ பத்திரிகையாளரிடையே பேசும்பொழுது, நாங்களும் அவங்களும் ஒரே கோவிலுக்கு போறவங்க, ஒண்ணா சாப்ட்டுருக்கோம் அப்டின்லாம் சொல்லி நெறைய விஷயங்கள சொல்லியிருக்காரு. இந்த திடீர் பாசம் அப்டிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? இத்தனை நாட்களாக சொல்லாத செய்திகளை எல்லாம் இப்போது திடீரென அண்ணாமலை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அண்ணாமலைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய டெல்லி கதவுகள் சாத்தப்பட்டு விட்டன. இனிமேல் எந்த உதவியும் டெல்லியிலிருந்து கிடைக்கப் பெறாது. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அண்ணாமலையினுடைய தலைமை நிச்சயமாக மாறுதலுக்குள்ளாகப் போகிறது என்பதை அண்ணாமலையினுடைய இந்த பதட்டமான பேச்சுக்கள் உறுதிப்படுத்துகின்றன. ஏற்கனவே அண்ணாமலை வெளிநாடு பயணம் மேற்கொண்டிருந்த போது, இங்கே அண்ணாமலை செய்திருந்த மாற்றங்களை எல்லாம் ஓரளவுக்கு சரி செய்கிற வேலையை டெல்லி தலைமை செய்துவிட்டது என்று பரபரப்பாக பேசப்பட்டது. ஆனால் வந்ததற்கு பிறகு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்கிற தொனியிலே அண்ணாமலை இயங்கினாலும், அண்ணாமலையினுடைய வெளிநாட்டு பயணத்துக்கு முன்பான அண்ணாமலையினுடைய நடவடிக்கையும், அண்ணாமலை அந்த பயணத்தை மேற்கொண்டு விட்டு வந்ததற்கு பிறகான அண்ணாமலையினுடைய நடவடிக்கையும் முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது. பெரிய அளவில் சவால்களை விடவில்லை அண்ணாமலை. சவடால் பேச்சுக்களை ஊடகங்களின் முன்பாக பேசவில்லை அண்ணாமலை. இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியினர் எப்படி ஒரு அடக்கமான மனநிலையோடு இயங்கினார்களோ, அது போன்றதொரு மனநிலையில் அண்ணாமலை ஏறக்குறைய இயங்குவதற்கு தயாராகி வருவதை போன்ற ஒரு காட்சிகள் தென்படத் தொடங்கின தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில். இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் தான். ஏனென்று சொன்னால், எப்போதுமே அண்ணாமலையும் சரி, ஆளுநர் ரவியும் சரி சர்ச்சைகளின் நாயகன் தான். சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை பேசிவிட்டு அன்றாட ஊடகங்களில் தங்களுடைய முகம் தெரிந்தால் போதும் என்கிற மனநிலையில் இயங்கிக் கொண்டிருந்தவர்கள். இப்போது திடீரென அண்ணாமலையினுடைய இந்த மாற்றத்துக்கு காரணம் என்ன என்று கேட்டால், அன்றைக்கு இருந்த டெல்லியினுடைய ஆசீர்வாதங்கள் இப்போது இல்லை என்பதை அண்ணாமலை ஓரளவுக்கு உணர்ந்திருப்பார். நிச்சயமாக தலைமைக்குரிய மாற்றம் என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்றுதான் என்பதை அண்ணாமலை திரும்பி வந்ததற்கு பிறகு புரிந்து கொண்டிருக்கக்கூடும். கீழே அமைப்பு ரீதியாக சில RSSனுடைய பூர்வீக குடிகள் இருக்கிறார்கள் அல்லவா? கேசவ விநாயகம் போன்றவர்கள், ராஜா போன்றவர்கள், இவர்களெல்லாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டதாகத்தான் அப்போது செய்திகள் உலா வந்தன. அதில் உண்மையும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அண்ணாமலை தலைவராக இருந்தபோது இவர்களெல்லாம் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருந்தார்கள். ராஜா எங்கே இருக்கிறார் என்று தேடி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கான ஒரு அரசியல் சூழல் பாரதிய ஜனதா கட்சிக்குள் ராஜாவுக்கு இருந்தது. உண்மையிலேயே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமைக்குள் 144 போடுகிற அளவுக்கு ராஜாவினுடைய இயக்கம் என்பது இல்லாமலேயே இருந்தது. கேசவ விநாயகம் போன்றவர்கள், அதே போன்று ராகவன் போன்றவர்கள் எல்லாம் பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி அரசியலிலிருந்து அப்புறப்படுத்துகிற நிலைமைக்கு வந்து சேர்ந்தார்கள். ஆனால் அண்ணாமலை இல்லாத போது, அண்ணாமலையால் பாதிக்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் ஒரு குழுவாக இயங்கினார்கள் என்பதை யாருமே மறுத்துவிட முடியாது. ஒரு இடத்தில் கூட அண்ணாமலையினுடைய தலைமையை பாராட்டி ராஜா பேசியதை நீங்கள் பார்க்கவே முடியாது. ராஜா தன்னுடைய இயல்பான பேச்சுக்களை பேசினார். ஊடகங்களின் முன்பாக தோன்றினால் பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை சொன்னாரே தவிர, எங்காவது ஒரு இடத்தில் எங்களுடைய தலைவர் அண்ணாமலை என்கிற அந்த வார்த்தையை பிரயோகித்தாரா என்று கேட்டால் எங்கேயும் பிரயோகிக்கவே இல்லை. அண்ணாமலை குறித்த செய்திகளே வராமல் இருக்கிற அளவுக்குத்தான் அவருடைய ஊடக சந்திப்புகள் அமைந்தன. அவருடைய மேடை பேச்சுக்களும் அப்படித்தான் அமைந்தன. இதையெல்லாம் எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், அண்ணாமலைக்கு ஒரு நெருக்கடியான சூழல் பாரதிய ஜனதா கட்சியில் உருவாகிவிட்டது. இப்ப என்ன செய்ய முடியும்? இங்கே தேடிக்கொள்ள முடியாத பகைகளை எல்லாம் தேடிக்கொண்டார் அண்ணாமலை. குறிப்பாக கரூரிலே நாடாளுமன்ற தொகுதியில் களம் கண்ட ஜோதிமணி காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளில் ஒருவராக விளங்குகிறார். ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமானவராக அறியப்படுகிறார். தமிழ்நாட்டில் இருக்கிற பலரை ராகுல் காந்திக்கு இணக்கமாக அறிமுகம் செய்து வைத்தவர் அவர்தான் என்கிற புகழுக்குரியவராக இருக்கிறார். அவரோடு ஒரு மோதல் போக்கு. அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களோடு கடுமையான மோதல் போக்கை கையில் எடுத்திருந்தார். இப்போது அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு சிறை கதவுகள் திறந்து விட்டன. நீதிமன்றங்கள் கூட நெருக்கடியே கொடுக்க முடியாத நிலைக்கு அவர் வந்து விட்டார். நீதிமன்றங்கள் கூட கருத்துத்தான் சொல்கின்றனவே தவிர, எந்த இடத்திலும் நீதிமன்றங்கள் இவர் எப்படி அமைச்சராக இருந்தார் என்கிற கேள்வியை கேட்க முடியவில்லை. அமைச்சராக இருப்பதற்கு எந்த விதமான தடையும் இல்லை என்கிற அளவில் தான் அவருடைய சட்ட போராட்டங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இப்ப இவர் யாரையெல்லாம் எதிர்த்தாரோ அவர்களெல்லாம் பலம் பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு அரசியலில் நிரந்தர முகம் கிடைக்கிறது. ஆனால் இவரால் ஒரு நிரந்தர முகத்தை தேடிக்கொள்ளவும் முடியவில்லை. அந்த எதிர்ப்பு மனநிலையிலிருந்து உறுதியாக செயல்படவும் முடியவில்லை. காரணம், தேசிய தலைமை
இவரை புறக்கணித்து விட்டது, கை கழுவி விட்டது என்கிற சூழலுக்கு அண்ணாமலை தள்ளப்பட்டிருக்கிறார். எனவே அண்ணாமலையினுடைய பிதற்றல் பேச்சுக்கள் இன்னும் தொடரும் என்றுதான் கருதுகிறேன். நாங்கள் எல்லாம் ஒன்றாக சாப்பிட்டோம். ஒன்றாக சாப்பிட்டவர் எதற்காக விஷமத்தனமான பேச்சுக்களை பேச வேண்டும்? வன்மமான பேச்சுக்களை எதற்காக பேச வேண்டும்? ஜோதிமணி மீது இவர் வாரி இறைத்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் இப்போது மறைந்து விட்டனவா? இவர் உறவினர் என்று சொல்கிறார். ஜோதிமணி ஒப்புக்கொள்கிறாரா இவர் உறவினர் என்று? ஆனால் செந்தில் பாலாஜி ஒப்புக்கொள்கிறாரா இவர் உறவினர் என்று? இவரையெல்லாம் உறவினர் என்று சொல்லிக் கொண்டால் அவர்களுக்கு இழுக்கு என்று கருதுகிற நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். செந்தில் பாலாஜி அவர்களினுடைய அரசியல் வருகை என்பது சிறை கொட்டடிக்கு பின்னால் அவர் பூட்டப்பட்டதற்கு பின்னால் அவர் விடுதலையாகி இப்போது அவர் ஒரு அரசியல் பயணத்தை மேற்கொள்றாருல, இந்த பயணமே அண்ணாமலைக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை தருகிற பயணமாகத்தான் இருக்கிறது. அதனால்தான் அண்ணாமலை கோயம்புத்தூரில் போய் இப்போது கூட என்ன பேசினார்? ஒரு கலவரச் சூழலை உருவாக்கி தமிழ்நாட்டினுடைய அமைதித்தன்மைக்கு ஒரு ஆபத்து ஏற்படுத்துகிற வேலையை செய்ததனுடைய ஏற்பாட்டுக்கு பின்னால் என்ன காரணம் இருக்கிறது என்று கேட்டால், மீண்டும் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்துவிட்டதற்கு பிறகு கோவையிலே அரசியல் களம் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு முழுவதுமாக கை நழுவி போயிருக்கிறது. எனவே அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு அண்ணாமலைக்கு ஏதோ செல்வாக்கு இருப்பதை போல காட்டிக் கொள்வதற்கு ஏதாவது ஒரு முயற்சியை மேற்கொள்ள முடியாதா என்று கருதித்தான் இப்போது சமீபத்திலே கோவையில் ஒரு கலவரச் சூழலை உருவாக்குகிற பேச்சை பேசினார். அதுவும் முனைமொழுங்க செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசால் என்பதை நாம் கள யதார்த்தத்தில் இருந்து பார்க்கிறோம். எனவே அண்ணாமலை இது போன்ற பேச்சுக்களை இன்னும் தொடர்ந்து பேசுவார். தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இன்னும் சில வேடிக்கைகளை அண்ணாமலை காட்ட வேண்டியிருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். அந்த லண்டன்ல இருந்து வந்த உடனே செந்தில் பாலாஜி என்ன காந்தியவாதியா? அவருக்கு அமைச்சர் பதவியெல்லாம் குடுத்து அழகு பார்க்குறாங்கன்னு சொல்லி பேசினவரு, இப்ப டெல்லி போயிட்டு ஒரு சாஃப்ட் கார்னர் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு பக்கம் என்னன்னா, அதிமுகவுல இருந்தும் ஒரு ஒரு 2 பேருக்கும் ஒரு உறவ வெளிப்படுத்துவதும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர நீங்க மோடியுடைய ஒப்பிட்டது ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லிட்டு அதிமுகல இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள்லாம் எனக்கு கால் பண்ணியும், WhatsAppலயும் எனக்கு மெசேஜ் போட்டு என்ன நல்ல ஒப்பீடுன்னு சொல்லி பாராட்டுனாங்க. அப்படின்லாம் சொல்றாரு. அப்ப அதிமுக கூட மீண்டும் கூட்டணிக்காக இவர் அடி போடுறாரு அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு. எம்ஜிஆரை மனதார நேசிக்கக்கூடிய உண்மையான அதிமுக தொண்டன் எவனாவது அப்படி சொல்வானா என்று கேட்டால் 100க்கு 100 விழுக்காடு அப்படி சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை. மோடிக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு இணை வைக்கிற நடவடிக்கை இருக்குல்ல, அவர்கள் இருவரையும் சமன் செய்து ஒரே தட்டில் வைத்து பார்க்கிற பார்வை இருக்குல்ல, இதுவே மிக மோசமான ஒரு அணுகுமுறை என்றுதான் சொல்ல வேண்டும். எம்ஜிஆர் செய்திருக்கிற சாதனைகளில், எம்ஜிஆர் இயங்கி இருக்கிற இயங்கியலில் ஒரு விழுக்காடு கூட மோடி இயங்காதவர். நான் உதாரணத்துக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய தனியார் பொறியியல் கல்லூரிகளின் மூலமாகத்தான் நீங்களும் நானும் படித்துவிட்டு வந்திருப்போம். அன்றைக்கு இருந்த அரசு பொறியியல் கல்லூரிகளுடைய எண்ணிக்கை எத்தனை? அரசால் போதுமான பொறியியல் கல்லூரிகளை உருவாக்குவதற்கு, கட்டுமானங்களை தயார் செய்வதற்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் காலேஜினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குவதற்கு போதுமான நிதி ஆதாரங்கள் இல்லை. உடனே அரசு என்ன செய்தது என்று கேட்டால், அன்றைக்கு கல்லூரிகளை தனியார் மயமாக்கியது மட்டுமல்லாமல், தனியாரிடமிருந்து அரசுக்கு இத்தனை சீட்டுகள் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்கிற முறையை எம்ஜிஆர் தான் அறிமுகப்படுத்தினார். அதன் விளைவுதான் இப்போதும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், தனியார் பொறியியல் கல்லூரிகளில் அரசு கோட்டாவில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 2500 ரூபாய் 3000 ரூபாய் தான் செமஸ்டர் ஃபீஸ். அவங்க கவுன்சிலிங் மூலமா போயிடுவாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய கவுன்சிலிங் மூலமா போயிடுவாங்க. எந்த கல்லூரிகளாக இருந்தாலும் இத்தனை சீட்டுகளை ஒதுக்க வேண்டும் என்கிற நடைமுறை. இப்படி ஒரு நடைமுறையை கொண்டு வந்ததன் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொறியாளர்களுடைய எண்ணிக்கை உயர்த்திய பெருமைக்குரிய தலைவர் யாருன்னு கேட்டா எம்ஜிஆர் தான். இந்த 2K பெரிய மாற்றங்கள் எல்லாம் வந்துச்சுல்ல, ஒரு பெரிய புரட்சி நடந்ததில்ல, சாப்ட்வேர் புரட்சி நடந்ததில்ல. இந்த ஆன்சைட்ன்னு சொல்லி உலக நாடுகளுக்கெல்லாம் தமிழர்கள் பயணம் மேற்கொண்டார்கள் அல்லவா? அதற்கு ஆங்கிலம் என்கிற இருமொழி கொள்கை வேண்டும் என்று வித்திட்ட அண்ணா ஒரு காரணம் என்று சொன்னால், பொறியாளர்களை உருவாக்கிய எண்ணற்ற பொறியியல் மாணவர்களுக்கு வாயிலை திறந்து வைத்த எம்ஜிஆர் இன்னொரு காரணம். நீங்க அப்படி ஏதாவது மோடி செய்திருக்கிறாரா? இங்க நீட்டை கொண்டு மருத்துவ மாணவர்களினுடைய கனவிலே மண்ணை எண்ணி போடுகிற வேலையை செய்தார். இந்த 2 தலைவர்களையும் சமன் செய்ய முடியுமா? நான் ஒரே ஒரு செய்தியைத்தான் சொன்னேன். இது மாதிரி ஏராளமான செய்தியை சொல்ல முடியும். உண்மையிலேயே அதிமுக தொண்டர்கள், எம்ஜிஆரை உளமாற நேசிக்கக்கூடிய தொண்டர்கள் யாராவது எம்ஜிஆரையும் மோடியையும் ஒப்பிட்டு பேசினால் ஏற்றுக்கொள்வார்களா? நேற்றைக்கு கூட கடுமையான எதிர்வினையை
முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆற்றியதை நான் பார்த்தேன். கருப்பு சட்டை அணிந்து கொண்டு கடுமையாக பேசினார் ஊடகங்களின் வாயிலாக. அதுதான் அதிமுகவினுடைய உணர்வு. அவர் ஒப்புக்காக பேசினாரா? அவருடைய கருத்தை அதிமுகவினுடைய தலைமை ஏற்கிறதா? இல்லையா? அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் மோடியையும் எம்ஜிஆரையும் ஒப்பிட்டு பேசுகிற அந்த பேச்சை கண்டிக்கிற ஒரு மனநிலை இருக்குல்ல, இதுதான் அதிமுக தொண்டர்களினுடைய மனநிலை. எந்த தலைவர் பாராட்டினார்? பேரை வெளியிடுவதற்கு அண்ணாமலை தயாராக இருக்கிறதா? நீங்க இப்போது கூட எம்ஜிஆர் பெயரையும் ஜெயலலிதா பெயரையும் தானே சார் சொல்லி தமிழ்நாட்டு அரசியல் களத்துல பயணிக்க வேண்டியிருக்கு. உங்க தலைவர்களுடைய பேர் யார் பேரையாவது சொல்ல முடியுதா? சாவர்கருடைய பெயரை தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்ல முடிகிறதா? யோகி ஆதித்யநாத்தினுடைய பெயரை நீங்கள் தமிழ்நாட்டில் சொல்ல முடிகிறதா? மோடியினுடைய பெயரையாவது தமிழ்நாட்டில் சொல்ல முடிகிறதா? இந்த நாட்டினுடைய பிரதமர் தானே. ஏன் இப்போதும் நீங்கள் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் துணைக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் காமராஜரையும் அம்பேத்கரையும் துணைக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களால் உங்கள் சித்தாந்தத்தில் இருக்கிற தலைவர்களை சொல்லி தமிழ்நாட்டில் அரசியல் களத்தில் பயணிக்க முடியாது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை செழுமைப்படுத்தி வைத்திருக்கின்றன திராவிட இயக்கங்கள். எனவே இதெல்லாம் ஒரு மாயமால வேலை. எதையாவது செய்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை திசை திருப்பலாம் என்று முயற்சிக்கிறார். நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். தேசிய தலைமை இசைவு தெரிவித்து இங்கே ஒரு மாற்றம் ஏற்பட்டு எடப்பாடி பழனிசாமியை உள்ளே இழுத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அண்ணாமலை எல்லாம் ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. அண்ணாமலையால் கூட்டணியை உருவாக்கவும் முடியாது, கூட்டணியை உடைக்கவும் முடியாது. அந்த இடத்தில் அண்ணாமலை இல்லை. எனவே அண்ணாமலை பெரிய வியூகத்தை வகுக்கிறார் என்பது போன்ற பேச்சுக்கள் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அரசியல் தெரியாதவர்கள் போகிற போக்கில் சொல்லிவிட்டு போகிற செவிவெளி செய்திகள் தான். அதெல்லாம் ஒன்றும் பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகள் என்று கருதிவிடக் கூடாது. அண்ணாமலையால் கூட்டணி விஷயத்தில் ஒரு புள்ளியை கூட நகர்த்த முடியாது. ஆனா அண்ணாமலை கடந்த காலத்துல அதிமுகவுக்கு ஏற்படுத்தின டேமேஜஸ் இருக்குல்ல, அதன் மூலமாக அதிமுகவினுடைய தோழர்களிடத்துல ஏற்பட்ட கொந்தளிப்பு மனநிலை இருக்குல்ல, அதை அண்ணாமலையால் சரி செய்ய முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக சரி செய்கிற இடத்தில் அண்ணாமலை இல்லை. இந்த கூட்டணி உடைந்ததற்கு காரணமே அண்ணாமலை தான் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் சொன்னாங்க. சார், எங்களுக்கு எந்த பிணக்கும் இல்ல, அண்ணாமலையால் தான் நாங்கள் கூட்டணியில இருந்து. இதே அதிமுகவை இழிவுபடுத்துகிற வேலையை செய்தாரா இல்லையா? நீங்க முதல்ல கேட்ட கேள்விக்கும் இந்த கேள்விக்கும் ரெண்டுமே தொடர்புடைய கேள்விகள் தான். என்னன்னு கேட்டா, ஒரு காலத்துல செந்தில் பாலாஜி மீது கடுமையான விமர்சனத்தை வைத்தவர் இப்ப என்ன சொல்றார்? செந்தில் பாலாஜி உறவினருங்கிறார். ஜோதிமணியை எதிர்த்து கடுமையான பிரச்சாரங்களை செய்த அண்ணாமலை இப்போது நாங்கள்லாம் ஒரே கோயிலுக்கு போற பங்காளிகள் என்று சொல்கிறார். அப்போ இதுல எப்படி ஒரு மாற்றம் பதட்டமாக தெரிகிறதோ, அதிமுகவை கடுமையாக விமர்சித்தவர் திமுகவையும் அதிமுகவையும் ஒரு சேர எதிர்ப்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேலை என்று சொன்னவர் இப்போது திடீரென எம்ஜிஆரையும் மோடியையும் ஒப்பிட்டு பேசுவதனுடைய பின்னணி என்ன என்று கேட்டால், தேசிய தலைமை கைகழுவி விட்டதால் எங்கெல்லாம் எதிர்ப்பை தேடிக்கொண்டோமோ அங்கெல்லாம் ஒரு ஆதரவு மனநிலையை திரட்ட வேண்டும் என்று நினைக்கிறார். அண்ணாமலை அப்படி நினைத்தாலும் அதிமுக தரப்பு அதற்கு தயாராக இருப்பதாக நான் கருதவில்லை. அதிமுக நிச்சயமாக பாஜக கூட்டணிக்கு போவதற்கு தயாராகத்தான் இருக்கும். அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்லை. இப்போது கூட எடப்பாடி பழனிசாமி மோடிக்கு ஏதாவது ஒரு வகையில் நம் நன்மையை செய்து நல்ல பேர் வாங்க முடியாதா என்றுதான் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நாடாளுமன்றத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சொற்ப மாநிலங்களவை உறுப்பினர்களை கூட மோடிக்கு ஆதரவாக செயல்படுவதற்குத்தான் பணித்திருந்தார். இந்த குளிர்கால கூட்டத்தொடரிலேயே நம்ம பார்த்தோம் அதிமுகவினுடைய நிலைப்பாடுகள் நாடாளுமன்றத்தில் எப்படி இருந்ததுன்னு கேட்டு. ஆனா அண்ணாமலையோடு எந்த விதமான காம்ப்ரமைஸுக்கும் அவர் தயாராக மாட்டார். ஏன்னு சொன்னா, அண்ணாமலையினுடைய உயரத்தை விட எடப்பாடி பழனிசாமியினுடைய உயரம் பெரியது. அண்ணாமலை உருவாக்கிய கட்டமைப்பை விட எடப்பாடி பழனிசாமி உருவாக்கிய கட்டமைப்பு பெரியது. எனவே பாஜக கூட்டணிக்குள் போனாலும் அவர் வைக்கிற முதல் டிமாண்ட் என்னன்னா, இந்த ஆள் எதுவும் எங்க கிட்ட பேசக்கூடாது, இந்த ஆளுடைய நடவடிக்கைகள் எதுவும் எங்களை காயப்படுத்தக்கூடாது, எங்களை நோக்கி வரக்கூடாது. அதற்கு நீங்கள் உத்தரவாதம் அளித்தால் நாங்கள் கூட்டணிக்கு வருவோம் என்கிற பேச்சுவார்த்தையை தான் எடப்பாடி கையில் எடுப்பார். எனவே எந்த வியூகத்தை அண்ணாமலை வகுத்தாலும் அந்த வியூகம் அண்ணாமலைக்கு எந்த வகையிலும் பயன் தரப் போவதில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. உன்னாலதான் கூட்டணியிலே பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லி இப்ப டெல்லி தலைமை சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லையா? அப்ப அண்ணாமலை அவர்கள்ட்ட அதனாலதான் இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் கார்னர் எடுக்கிறாருன்னு பார்க்க கூடாதா? நிச்சயமாக சொல்லி இருக்கலாம் சார். சொல்லி இருக்க மாட்டார்கள் என்று நாம் கருதிவிட முடியாது. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் கணக்குகளுக்கு பிறகு இப்போது சட்டமன்றத்தினுடைய தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. இப்ப பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமை என்ன கருதும்னு கேட்டா, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே அதிமுகவோடு கூட்டு வைத்திருந்தால் ஒரு 10 தொகுதிகளை தமிழ்நாட்டிலிருந்து கூட்டணியின் வாயிலாக பெற்றிருக்க முடியும். பாஜகவுக்கும் ஒரு 2 தொகுதிகள் கிடைத்திருக்கும் என்று அவர்கள் கருதக்கூடும். ஆனா நீங்க ஏனைய கட்சிகளை எப்படி அகாமடேட் பண்ணுவீங்க? பாட்டாளி மக்கள் கட்சி யார் அகாமடேட் பண்றது? எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வத்தையும் டிடிவி தினகரனையும் சேர்ப்பதற்கு தயாராக இருந்தாரா?
ஜான் பாண்டியன் போன்றவர்கள் வருவதற்கு தயாராக இருந்தால் அவர்களால் சீட்டு கொடுத்திருக்க முடியுமா? ஒரு மெகா கூட்டணியை உருவாக்கி அதில் பயணிக்கிற அளவுக்கான ஆளுமை எடப்பாடி பழனிசாமி எடுக்கிறார். இப்படி மில்லியன் டாலர் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் விட்டுருவோம். ஆனா சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில ஏதாவது ஒரு பெரிய கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி கரை சேரும். ஏன்னா இப்ப ஈரோடு இடைத்தேர்தல் வருது சார். இந்த இடைத்தேர்தலையே பாரதிய ஜனதா கட்சியால சந்திக்க முடியாது. கடந்த முறை அண்ணன் ஈவி.கே.எஸ். இளங்கோவன் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்டாலும் திமுக கூட்டணி களமிறங்கிய போது அதிமுக தரப்புல அதிமுக ஒரு வேட்பாளரை போட்டுச்சு. டிடிவி தினகரன் ஒரு கேண்டிடேட்டை போட்டாரு. சின்ன பையன் அந்த தம்பி. இப்ப அந்த தம்பி அதிமுகவுல போய் சேர்ந்துட்டாரு. ஓ பன்னீர்செல்வம் ஆளை தேடி கண்டுபிடிச்சு ஒரு ஆளை பிடிச்சிட்டு வந்து கேண்டிடேட்னு போட்டாரு. அந்த கேண்டிடேட் இன்வேலிட் ஆகி போனாரு. அது கூப்பா கிருஷ்ணன் மாதிரியான ஆட்கள் மேல பழிய தூக்கி போட்டு ஓபிஎஸ் நகர்ந்து போயிட்டாரு. கேண்டிடேட் இன்வேலிட் ஆகிற அளவுக்கு தான் அரசியல் ஆளுமை வைத்திருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். ஒரு கேண்டிடேட்டை தக்க வச்சுக்க முடியாத அளவுக்கு தான் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கிறார் டிடிவி தினகரன். இப்ப இவங்க எல்லாம் என்ன பலத்தை கொடுத்துருவாங்க ஈரோடு தேர்தல்ல? இப்ப அதிமுக தனித்து களம் கொண்டா பாஜக தனித்து களம் காணுமா? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஈரோட்டுல கட்டமைப்பு இருக்கா? ஈரோட்டுல வடக்கு எது தெற்கு எதுன்னு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தெரியுமா? இதே தானே சட்டமன்ற தேர்தல்ல எதிரொலிக்கும். சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில நீங்க எப்படி எதிர்கொள்வீங்க? இந்த ஒரு வீக்கான கூட்டணியை வச்சுக்கிட்டு தேர்தல் களத்தை சந்திக்க முடியாது. ஒரு மிகப்பெரிய நெருக்கடி உருவாகி போகும். அப்போ ஒரு பலமான கூட்டணி தேவைப்படுகிறது என்று சொன்னால் அது அதிமுகவை உள்ளடக்கிய ஒரு கூட்டணியாகத்தான் இருக்கும் என்பது அகில இந்திய தலைமையினுடைய ஒரு கணக்கு. அதை நோக்கி நகர்வதற்கு தயாராக இருக்கு. அதனால்தான் நான் சொன்னேன், அண்ணாமலையினுடைய தலைமை என்பது சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக மாறுதலுக்கு உட்பட்டதாக இருக்கும். அண்ணாமலைய நீங்க இண்டிகேஷன் கொடுங்கன்னு சொல்லி இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா நீங்கள் குறிப்பிட்டதை போல அதிமுகவோடு ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கு தயாராகி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்று சொன்னால் அந்த இண்டிகேஷன்ஸ் அண்ணாமலைக்கு கொடுத்திருப்பாங்க. இப்ப அண்ணாமலை என்ன நினைப்பாருன்னா, நம்ம ஒரு சுமூகமான போக்கை கையில் எடுத்தா அகில இந்திய தலைமையினுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அகில இந்திய தலைமை நம்ம அப்படியே தக்க வைத்துக் கொள்வார்கள். எந்த விதமான சங்கடத்துக்கும் நம்மை ஆட்படுத்த மாட்டார்கள் என்று அவர் கருதுவார் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அப்படி அவர் கருதினாலும் அந்த கணக்கு கூட தப்பு கணக்காகத்தான் இருக்கும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அதில் உறுதி காட்டுவார், அதிமுகவினர் உறுதி காட்டுவார்கள். கூட்டணி என்பது முடிவாகிற இடத்தில் அண்ணாமலைக்கு வேலை இல்லாமல் இருந்தால்தான் அந்த கூட்டணி முடிவாகி 100 விழுக்காடு அது நிறைவு பெறும். இல்லை என்றால் அது ஒரு 80 விழுக்காடு நிறைவு பெற்றதோடு 20 விழுக்காடு ஒரு வேக்கண்டாவே இருக்கும். அது தேர்தல் களத்துக்கு உகந்ததில்லை. ஏன்னா இப்ப கடுமையான டஃப் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கும். நீங்க கூட்டணியினுடைய பலம் என்று ஒரு பக்கம் வைத்துக் கொண்டாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பெரிய விமர்சனங்களை அதிமுகவால் வைக்க முடியவில்லை. அதிமுக எதிர்த்து நிற்கிற களத்தில் கூட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இணையாக இயங்க முடியாத ஒரு சூழலில் இருக்கிறது. இப்ப கூட செயற்குழுவை கூட்டி என்ன முதலமைச்சர் அறிவிக்கிறார், 200 தொகுதிகளில் வெற்றி வாகை சூடுவோம்னு அறிவிக்கிறார். அது கூட ஒரு ஜனநாயக மாண்புபடிதான் அந்த 34 விட்டுட்டு 200ன்னு சொல்றாருன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை இப்போது இருக்கிற சூழலில் 200க்கு அதிகமான இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி வச்சிருக்கு. நாடாளுமன்ற தேர்தல் உணர்த்திய செய்தி அதுதானே சார். 40க்கு 40 வெற்றி புதுச்சேரி தமிழ்நாடு சேர்த்து பெற்றது மட்டுமல்ல, அதிமுகவினுடைய வாக்கு வங்கி மிகப்பெரிய அளவுக்கு சேதம் அடைந்திருக்கிறது என்பதையும் நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம பார்த்தோம். அதை சீர்தூக்கி நிறுத்துவதற்கு அதிலிருந்து கூடுதலான வாக்குகளை பெறுவதற்கு ஏதாவது ஒரு தயார் நிலையை ஒரு அரசியல் சூழலில் மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு யுக்தியை கையில் எடுத்திருக்கிறது அதிமுக நிச்சயமாக இல்லை. இப்ப விஜய் போன்றவர்களுடைய வரவெல்லாம் அதிமுகவுக்கு ஒரு டேமேஜஸ் உருவாக்கும்னு பார்க்கப்படுகிற சூழலாக இருக்கு. ஏன்னா அதிமுக எந்த அரசியலை பேசியதோ சாஃப்ட் திராவிடம் பேசும் அதிமுக. நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை போல கொள்கை அடர்த்தி உள்ள இயக்கம் அல்ல. அவர்களிடத்துல அண்ணாவையும் ஏற்பார்கள், பெரியாரையும் ஏற்பார்கள். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி சொல்கிற சில செய்திகளையும் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு பயணத்தை இப்போது விஜயும் மேற்கொள்ள துவங்கி இருக்கிறார். அப்போ அதிமுகவினுடைய வாக்குகள் ஒரு 3-4% வாக்குகளை அவரும் பிரிப்பார் என்று ஆரோடங்கள் சொல்கின்றன. அப்ப அந்த வாக்குலையும் ஏற்படுகிற ஒரு பின்னடைவையும் சரி செய்வதற்கு அதிமுக கிட்ட என்ன பிளான் இருக்கு? எடப்பாடி பழனிசாமி சின்னத்தை தக்க வச்சுக்கிறதுக்கே கடுமையான போராட்டங்களை நடத்த வேண்டிய கட்டாயத்துக்கு இப்போது தள்ளப்பட்டிருக்கு. எனவே எப்படி பார்த்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் பலமாக இருக்கிற காரணத்தால் ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கணும்னு தேசிய தலைமை முடிவெடுத்திருக்கிறது. அதை கொஞ்சம் ஸ்மெல் பண்ண பிறகு, அதை உணர்ந்து கொண்டதற்கு பிறகு அண்ணாமலையினுடைய நகர்வுகளில் மாற்றம் தென்படுகிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். டெல்லி பயணத்துக்கு முன்னாடி திமுக கூட்டணி பாருங்க 200 மேடைக்கு மேடை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா 200 தொகுதிகளை டெபாசிட் எல்லாம் இழந்துருவாங்கன்னு சொல்லி பேசியிருந்தாரு. அது எப்படி அவங்க கூட்டணியே பலம் இல்லங்கிற பொழுது எப்படி அதெல்லாம் சொல்றது? அதெல்லாம் சும்மா பிதற்றல் பேச்சு சார் அது. நீங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல ப்ரூவ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் என்ன சொல்லுதுங்கிறத தான் நீங்க பார்க்கணும்.
டெபாசிட் இழக்கிற நிலைமையிலயா சார் திமுக இருக்கு? திமுகவினுடைய வாக்கு வங்கி என்ன அவ்வளவு பலகீனமான வாக்கு வங்கியா? 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தல்ல 100 விழுக்காடு வெற்றியை பெற்றிருக்கு சார் திமுக கூட்டணி. நீங்க எப்படி சார் சொல்லுவீங்க? இந்த 6 மாசத்துல என்ன சார் பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் நடந்துருச்சு தமிழ்நாட்டுல? இன்னும் பலமாயிட்டே இருக்கு சார். நாடாளுமன்றத்தில் திமுகவினுடைய நடவடிக்கைகள் தமிழ்நாட்டில் 100 விழுக்காடு திமுகவினுடைய நன்மதிப்பை உயர்த்தி இருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியல் களத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வெற்றி பெற்று சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சண்டமாருதம் செய்கிறார்கள்ங்கிற அந்த பார்வை இருக்குல்ல, அது மக்களிடத்துல ஒரு பெரிய ஈர்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. இன்னொன்று, அங்கொன்றும் இங்கொன்றும் சில குறைகள் நிகழ்ந்தாலுமே கூட திராவிட முன்னேற்ற கழகம் குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஆட்சியை நடத்துகிறாருங்கிற மக்கள் பார்வை இருக்குல்ல, அதை அதிமுகவால திசை திருப்ப முடியல சார். நீங்க எப்படி சொல்றீங்க? என்ன சும்மா விளையாட்டுக்கு பேசுற செய்தியா இது? அதிமுக திமுக டெபாசிட்டை இழந்துரும்னு சொல்றது. எப்படி சார் டெபாசிட்டை இழப்பாங்க? பிக்சடான வாக்கு வங்கி வச்சிருக்கிறாங்க சார். அதுல இன்னும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது. ஏதாவது ஒரு புள்ளி விவரத்தை சொல்லுங்க. நீங்க கவுன்சிலர் எலெக்ஷன்லயே நிக்க முடியாத ஆட்களையாக வைத்துக் கொண்டு திமுக போன்ற மிகப்பெரிய கட்சிகள் மக்கள் செல்வாக்கு படைத்திருக்கிற பேர் இயக்கங்கள் எல்லாம் டெபாசிட் இழந்துருவாங்கன்னு சொல்றது எந்த வகையில சரியா இருக்கும்? இன்னமும் நான் சொல்கிறேன், இதே கூட்டணியில் திமுகவுக்கு எதிராக பாரதிய ஜனதா கூட்டணி களமிறங்கினால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி 234 தொகுதிகளிலும் டெபாசிட் இழந்து போகுமே தவிர திராவிட முன்னேற்ற கழகம் எந்த தொகுதியிலும் டெபாசிட் இழக்காது. 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றியை தக்க வைக்கும். இதுதான் இப்போது இருக்கிற யதார்த்தமான சூழல். இந்த சூழல் தெரியாமல் மைக்கு முன்பு நின்று எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று நினைத்து பேசிக் கொண்டிருக்கிற இன்னொரு செய்தியையும் நான் சொல்கிறேன். இதே கூட்டணி பாரதிய ஜனதாவில் தொடரும் என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி டிடிவி தினகரன் போன்ற ஜி.கே. வாசன் போன்ற ஊருக்கு போக முடியாத ஆட்களை எல்லாம் ஏற்றிக்கொண்டு ஒரு பயணத்தை போவார்கள் என்று சொன்னால் சீமான் வாங்குகிற வாக்குகளை விட குறைவான வாக்குகளை இவர்கள் பல தொகுதியில் வாங்குவார்கள். இதுதான் யதார்த்தமான உண்மை. பார்ப்போம் சார். உங்களுடைய நேரத்துக்கு கருத்து. நன்றி.